பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு போயம்னா இதுதான், ட்ராஜிக் ஸ்டோரி. ஸ்டவுட்னா என்ன? திக் இன் ஸ்ட்ரக்சர். இப்போ வில்லியம் ஷேக்ஸ்பியர்தெல்லாம் நம்ம படிக்கணும்னா அதுக்குன்னு செட் ஆஃப் நாலேஜ் நம்மளுக்கு தேவை. பட் இவரோடதெல்லாம் வந்து லேமன் டேர்ம்ஸ்லேயே இருக்கும். ஓகே, சிம்பிள் ஒக்காபுலரி தான் வந்து யூஸ் பண்ணுறாரு. எதனால திரும்ப கஷ்டப்படுறாரு? பிகாஸ் இட் அங் பிஹைண்ட் ஹிம். ஏன்னா அந்த பிக்டைல் வந்து அவர் பின்னாடி இருக்குது, அதனால் அவர் கவலைப்படுறாரு. ஓகே, ஜடனா பின்னாடி தானே இருக்கும். ஸோ பிகாஸ் இட் அங் பிஹைண்ட் ஹிம். Hi everyone, welcome back to Mount Study Center. This is Varsha here. இன்னைக்கு வந்து நம்ம Tnpsc Group 2 General Englishல 6th standardல ஒரு poem பார்க்க போறோம். A tragic story by William Makepeace Thackeray. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ட்ராஜிக்கான ஒரு ஸ்டோரி, பட் ரொம்ப ஐரனியான ஒரு போயமாக இருக்கும். ஸோ இந்த ஆத்தர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ திடீர்னு ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் இஸ் ரிட்டன் பை அப்படின்னா, இப்போ ரயில்வே கேரேஜ் இஸ் ரிட்டன் பை யார்? லாஸ்ட் கிளாஸில் அதான் உங்களுக்கு நான் நடத்தினேன். ஸோ யாருன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வில் மேக் பீஸ், பீஸ் சமாதானமாக இருக்கணும்னா என்ன நடக்குது? ட்ராஜடி நடக்குது. ஸோ ட்ராஜிக்காக இருக்குது. ஸோ ட்ராஜிக் அப்படின்னு வந்தால் பீஸ். ஓகே, வில்லியம் மேக்பீஸ் தக்காரே ரோட் தி ட்ராஜிக் ஸ்டோரி. ஓகே, புரிஞ்சுதா? ட்ராஜிக் ஸ்டோரி ரிட்டன் பை வில்லியம் மேக்பீஸ் தக்காரே. ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தர் பற்றி பார்ப்போம். So, William Makepeace Thackeray was one of the great novelists of the English Victorian age. Question number 1 ingave start ஆகுது. English Victorian age. So, William Makepeace Thackeray. His Vanity Fair is one of the finest and best known novels in English literature. அப்போ Vanity Fair என்றது யாரோடையதுன்னா William Makepeace ஓடது. Next. Okay, literature. Thackeray wrote in a colorful, lively style with a simple vocabulary and a clearly structured sentence. So, Thackeray wrote in a colorful, lively style with a simple vocabulary and clearly structured sentences. So, இதெல்லாம் தான் இவரோட attributes. ஓகே, நம்ம நேற்று பார்த்தோம்ல ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன? அவர் வந்து ஒரு எஸ்ஏயிஸ்ட்டு, இஸ் அ போயட்டு. மெயினாக அதில் ஒரு விஷயம் என்ன இருந்ததுன்னா எஸ்ஏயிஸ்ட் அண்ட் ட்ராவல் ரைட்டர். ஸ்காட்டிஷ் போயட் அவர், ப்ளஸ் ட்ராவல் ரைட்டர். இதெல்லாம் கொடுத்துட்டு எந்த போயிட்டை ரெஃபர் பண்ணுறாங்கன்னு கொஷின் கேட்கலாம். இப்போ இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பாருங்கள். அவர் என்ன மாதிரி எழுதுவாராம்? கலர்ஃபுல், லைவ்லி ஸ்டைலு, சிம்பிள் வொக்காபுலரி, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ண மாட்டார் எதுவுமே. இப்போ வில்லியம் ஷேக்ஸ்பியர்தெல்லாம் நம்ம படிக்கணும்னா அதுக்குன்னு செட் ஆஃப் நாலேஜ் நம்மளுக்கு தேவை. பட் இவரோடதெல்லாம் வந்து லேமன் டேர்ம்ஸ்லேயே இருக்கும். ஓகே, சிம்பிள் வொக்காபுலரி தான் வந்து யூஸ் பண்ணுறாரு அண்ட் கிளியர்லி ஸ்ட்ரக்சர்டு சென்டென்சஸ். ஃபைன். These qualities combined with his honest view of life give him an important place in history of realistic literature. Okay, so very very important. William Makepeace Thackeray. Okay, அவர் எழுதின போயம் தான் ட்ராஜிக் ஸ்டோரி. இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாமா? ஓகே, பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு போயம்னா இதுதான், ட்ராஜிக் ஸ்டோரி. There lived a sage in days of yore, and he a handsome pigtail wore, but wondered much and sorrowed more, but because it hung behind him. Because it hung behind him. So there lived, ஒரு ஊரில் ஒரு சேஜ் இருந்தாராம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சேஜ்னா என்னன்னா ஒரு வைஸ் மேன். ஒரு வைஸ் மேனை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வைஸ் மேன் என்ன பண்ணார்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாழ்ந்தார். யோர்னா வந்து லாங் அகோன்னு அர்த்தம். யோர்னா வந்து லாங் அகோ அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஹீ ஆன்சம். ஸோ அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. ஸோ அவருக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு லாங் பிக்டைல் இருந்துச்சு. பிக்டைல்னா என்ன தெரியும்ல, ஜட மாதிரி பின்றது தான் பிக்டெயில்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பிக்டெயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீ ஹேண்ட்ஸம் பிக்டெயில் ஓர், அவருக்கு வந்து இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் wondered much and sorrowed more. அவர் வந்து இதெல்லாம் இருந்தும் அவர் வந்து அடிக்கடி அதை பார்த்து ஒண்டர் பண்ணுறது, சரி ஏன் இப்படி இருக்குது,
ஏன் இந்த நாள் இது மாதிரி ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாண்டர் பண்ணுறாரு, ரொம்ப கவலைப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. எதனால் திரும்ப கஷ்டப்படுறாரு? பிகாஸ் இட் அங் பிஹைண்ட் ஹிம். ஏன்னா அந்த பிக்டைல் வந்து அவர் பின்னாடி இருக்குது, அதனால் அவர் கவலைப்படுறாராம். ஓகே, ஜடனா பின்னாடி தானே இருக்கும். ஸோ பிகாஸ் இட் அங் பிஹைண்ட் ஹிம். ஓகே, ஸோ இதுக்கான ரைமிங் ஸ்கீம் பாருங்க. யோர், ஓர், மோர், ஹிம். ஸோ இதுக்கான ரைமிங் ஸ்கீம் AAAB. Yoru, oru, more, him. Next, he mused upon this curious case and swore he would change the pigtail's place and have it hanging at his face, not dangling there behind him. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப யோசிக்கிறாரு. மியூஸ்ட் அப்பான்னா அதை பற்றி ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறது தான் மியூஸ்ட் அப்பான்னு சொல்கிறாங்க. மியூஸ்ட் அப்படின்னா வந்து தாட் ஓவர் அப்படின்னு அர்த்தம். மியூஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாட் ஓவர், அதை பற்றி ரொம்ப யோசிச்சு. இந்த கியூரியஸ் கேஸ்ன்றாங்க. ஓகே, இந்த ஜடை வந்து பின்னாடி இருக்கிறத வந்து ரொம்ப கியூரியஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கியூரியஸ் அப்படின்னா வந்து ஈகர். கியூரியஸ்னா என்னது? ஈகர். அண்ட் ஸ்வோர், அப்புறம் அவர் ப்ராமிஸ் பண்ணிடுவார், இந்த மாதிரி இந்த பின்னாடி இருக்க என்னோட பிக்டைல நான் கண்டிப்பாக என்னோட ஃபேஸுக்கு முன்னாடி கொண்டு வந்தே தீருவேன். எனக்கு வந்து பின்னாடி அது வந்து டேங்கிள் ஆகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அது என் ஃபேஸ் முன்னாடி இப்படி வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. ஓகேவா? அண்ட் ஹீ ஹாவ் இட் ஹேங்கிங் அட் ஹிஸ் ஃபேஸ், நாட் டேங்கிளிங் தேர் பிஹைண்ட் ஹிம். அது பிடிக்கலையா அவருக்கு. ஸோ இதில் அதே தான், கேஸு, பிளேஸு, ஃபேஸு, him. Rhyming scheme. Says he, the mystery I have found. Says he, the mystery I have found. I will turn me round. He turned him round, but still it hung behind him. ஸோ அவர் வந்து ரொம்ப நேரம் அந்த மியூஸ்ட் அப்பான் தி கேஸ்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தார்ல, அதுக்கப்புறமா அவருக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாராம். ஓகே, சேஸ் ஹி, த மிஸ்ட்ரி ஐ ஹாவ் ஃபவுண்ட். நான் அந்த மிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சிட்டேன், முன்னாடி எப்படி பிக்டைல் வரும்ன்ற மிஸ்ட்ரியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திடீர்னு எழுந்துட்டு அவரே சுற்றிக்கிறார். ஓகே, ரவுண்டாக சுற்றிக்கிறாரு. ஐ டர்ன் மீ ரவுண்ட். ஸோ அவர் உடனே அவரை சுற்றும் போது அது என்ன பண்ணுது, அதுவும் பின்னாடியே தான் சுற்றும். அது எப்படி நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும். பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். ஆனாலும் அது பின்னாடியே தான்ப்பா இருக்குது. ஆனால் இவரை நம்ம என்னன்னு சொல்கிறோம், வைஸ் மேன்னு சொல்கிறோம். பட் the things he is doing is contradicting himself. அப்போ அது என்னன்னு சொல்லுவோம்னா ஐரணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் கிளியராக உங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை பார்க்கலாம். இங்கே அதுதான் ஃபவுண்ட் ரவுண்டு ஹிம், ஏஏபிபி, சாரி ஏஏபி. There lived a sage in days of yore, and he a handsome pigtail wore, but wondered much and sorrowed more, because it hung behind him. He mused upon this curious case and swore he would change the pigtail's place and have it hanging at his face, not dangling there behind him. Says he, the mystery I have found. Says he, the mystery I have found. I'll turn me round. He turned him round, but still it hung behind him. Clear? Next stanza polam. Then round அப்புறமாவும் அவர் விடுறதா இல்லை, என்ன பண்ணுறாரு, முன்னாடி வந்து அதை முன்னாடி கொண்டு வந்தே தீர்வன்னு இருக்காரு. Then round and out and in, all day the puzzled sage did spin. In vain it mattered not a pin, the pigtail hung behind him. Okay, இதில் என்ன சொல்கிறாங்க, சுற்றிட்டே இருக்காரு மனுஷன், ரவுண்ட் அண்ட் ரவுண்டு, அவுட் அண்ட் இன்னு குதிச்சுட்டு இருக்காரு. ஆல் டே த பசில்டு சேஜ்னா வந்து ஒரு குழப்பமாயிடுச்சு, ஒரு என்னடா இது புரியாத புதுரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பசில்டு ஸ்பேஸ் டிட் ஸ்பின், சுற்றிட்டே இருக்காரு. ஸோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், அவுட் அண்ட் இன், ஆல் டே த பசில்டு சேஜ் டிட் ஸ்பின். இன் வெயின் இவரோட எஃபர்ட்ஸ்க்கெல்லாம் எதனா பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. இல்லை, எல்லாமே வீணாக தான் போகுது அது எல்லாமே. The pigtail hung behind him. அந்த pigtail அப்பயும் வந்து பின்னாடி தான் இருக்கு. And right and left and round about and up and down and in and out he turned, but still the pigtail stout hung steadily behind him. So இந்த stanzaல பாருங்க, and right and left. So right and left and round about, up and down, in and out.
ஸோ எல்லா டைரக்ஷன்லேயும் அவர் குதிச்சு பார்க்குறாரு, ஸ்பின் பண்ணி பார்க்குறாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனாலும் என்னன்னு சொல்லி முடிக்கிறாங்க, hung steadily behind him, but the pigtail hung steadily behind him, and though his efforts never slack. ஆனால் அவரோட எஃபர்ட்ஸை அவர் கைவிடவே இல்லை. அவர் வந்து அதில் டயர்டே ஆகலை. இவ்வளோ பண்ணால் யாருன்னா டயர்ட் ஆகணும்ல, பட் நம்மளோட சேஜ் வந்து டயர்டே ஆகலை, அதுதான் சொல்கிறாங்க. And though his efforts never slack, and though he twist and twirl and tack, or twist பண்றாரு, twirl பண்றாரு, tack பண்றாரு, alas still faith to his back. and alas still faithful to his back னா இந்த pigtail வந்து அவரோட பேக்குக்கு வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. alas still faithful to his back. எது? pigtail. the pigtail hangs behind him. the pigtail வந்து hangs behind him அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க இந்த போயம். ஓகே, எப்படி இருந்துச்சு இந்த போயம்? ஒரு முறை நம்ம ரீட் அவுட் பண்ணும்போது மாற்றவே முடியாத ஒரு விஷயத்துக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதை இன்னொரு முறை ரீட் பண்ணலாம். Then round and round and out and in all day the puzzled sage did spin. In vain it mattered not the pin, the pigtail hung behind him. And right and left and round about and up and down and in and out he turned, but still the pigtail stout. Stout na enna? Thick in structure. Thick in structure. Hung steadily behind him, and though his efforts never slack, and though he twist and twirl and tack, alas still faithful to his back, the pigtail hangs behind him. Okay, easy. Okay, next நம்ம வந்து synonyms பார்த்துட்டு figure of speech பார்த்துடலாம். ஸோ இதோட சினனம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நடத்தும் போதே. சேஜ்னா வைஸ் மேனு, யோர்னா லாங் அகோ, பிக்டெயில்னா பிளேட்டட் லாக் ஆஃப் ஹேர் worn singly at the back, மியூஸ்னா தாட் ஓவர், கியூரியஸ்னா ஈகர், மிஸ்ட்ரினா பசில், ஸ்டவுட்னா திக் இன் ஸ்ட்ரக்சர். லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதில் பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன். ஸோ இந்த ஹீ ஹேண்ட்ஸம், ஸோ சேம் சவுண்ட் எல்லாம் சேம் லெட்டர் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அலிட்ரேஷன். ஹீ ஹேண்ட்ஸம், அப்புறம் மச்சு மோரு, இது அலிட்ரேஷனு. அதுக்கப்புறமா ஹங்கு ஹிம், இது வந்து ஒரு அலிட்ரேஷன். அண்ட் கியூரியஸ் கேஸ், திஸ் இஸ் அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் வந்து ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகே, இதெல்லாம் அலிட்ரேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஹீ மியூஸ்ட் அப்பான் திஸ் கியூரியஸ் கேஸ். ஓகே, ஸோ ஒரு சாதாரண விஷயம் அதை வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைப்பர்போலே. ஓகே, ஹைப்பர்போலே இதுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நோட் டவுன். நெக்ஸ்ட், says he the mystery I have found, says he the mystery I have found. ஸோ ஒரு லைன் அப்படியே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா, எக்ஸாக்ட்லி ரிப்பீட் ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரெஃப்ரைன். ஓகே, அப்போ வந்து போயட் வந்து எம்பசைஸ் பண்ணுறாரு, அதனால தான் 2 முறை ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் இஸ் ரெஃப்ரைன். இதே இதில் பாருங்கள், the mystery I have found, அது வந்து the pigtail is hanging back, அது வந்து ஒரு மிஸ்ட்ரி கிடையாது, தட் இஸ் த ரியாலிட்டி. அதை வந்து இவங்க வந்து ஒரு மிஸ்ட்ரியை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால தட் இஸ் ஹைப்பர்போலே. அகெயின் இங்கே வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதையும் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்கல்ல, பின்னாடி இருக்கிறத ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் வந்து ஹைப்பர்போலே நீங்கள் சொல்கிறோம். நெக்ஸ்ட், பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம், இங்கேயும் அதே வரும் பாருங்கள். இட் ஸ்டில் பட் பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம், இதையும் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன் பார்த்தோம், அலிட்ரேஷனே ஹீ ஆன்சம் இதெல்லாம் பார்த்தாச்சு, ஹைப்பர்போலா பார்த்தாச்சு, அண்ட் ஹங் பிஹைண்ட் ஹிம் ரெஃப்ரைன் பார்த்தாச்சு, இன்னொரு எக்ஸாஜரேஷன் பார்த்தாச்சு, ரெஃப்ரைன். ஓகே, இதில் வந்து செகண்ட் ஸ்டான்ஸால் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா, ஃபர்ஸ்ட்டில் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், இந்த ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் ரிப்பீட்டேஷன். அவுட் அண்ட் இன், ஸோ கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுல அவுட் அண்ட் இன்னன்றதை வந்து ஆன்டிதீசிஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் இஸ் ஆல்சோ ஆன்டிதீசிஸ். இன் அண்ட் அவுட்டு, அப் அண்ட் டவுனு, அதை வந்து ஆன்டிதீசிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். Figure of speech. So round and round means repetition, out and in is antithesis, right and left is antithesis, up and down, in and out is antithesis. Next one, still, stout, இதெல்லாம் வந்து அலிட்ரேஷனில் வந்துடும். நீங்கள் அதை போட்டுருவீங்க. ட்விஸ்ட்டு, ட்வர்லு, டேக், இதை வந்து நம்ம அலிட்ரேஷன்னு சொல்கிறோம். லாஸ்ட் ஒன், அலாஸ் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு இஸ் பேக். யார் ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க? ஹியூமன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து ஃபெய்த்ஃபுல்னஸ் அதெல்லாம் வரும். பட் இவங்க வந்து பிக்டெயிலுக்கு வந்து ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம பர்சானிஃபிகேஷன் சொல்லுவோம்.
ஸோ இந்த ட்ராஜிக் ஸ்டோரின்றது வந்து ஒரு ஐரணி போயம். இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. See you in next video. Bye bye.